ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் லெவல்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு அக்யூரஸியா இருக்குன்னு நீங்க செக் பண்ண சொல்ல தெரியும். அந்த சார்ட்ல வர லைனை வந்து டிரா பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு துல்லியமா இருக்குன்னு மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன்லயும் சரி, ஃபியூச்சர்லயும் சரி, நான் கொடுக்குற லைனை அப்படியே நீங்க டிரா பண்ணாவே போதும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஃபியூச்சரோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 23,100 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் லைனாக ஆக்கியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 23,214. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 23,347 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 23,465 வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இந்த லெவலை உங்களை சார்ட்ல அப்ளை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து சப்போர்ட் 22,967 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட். ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22,907 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட். ஓகேங்களா? தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 22,853 தேர்ட் சப்போர்ட். மொத்தம் இந்த 3 சப்போர்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் லைனா ஆக்டிவ் ஆகும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கான லெவல். ஆப்ஷனுக்கான லெவல் பார்த்தோம்னா, சரி, ஆப்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் லெவல் பார்த்தீங்கன்னா இது ஹை, இது நேற்று நடந்தது, இது வந்து லோ. ஓகேங்களா? இது எப்படி நடக்குதுன்னு மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இது வந்து 23,100 வந்து கால் ஆப்ஷன், 23,100 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 114 வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு வந்து ஒரு பியூர் லைனாக இருக்கும். அதே மாதிரி புட் சைடில் வந்து 130 வந்து ஒரு பியூர் லைனாக இருக்கும். இந்த 222 மேலே வந்து கால் ஆப்ஷன் மேலே போச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ஆகுது மார்க்கெட்டு சான்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி புட் சைடில் வந்து 230 மேலே இருந்துச்சுன்னா புட் சைடில் நல்ல ஒரு டவுனாக இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி ஆக்டிவ் ஆகும்னா, இந்த இங்க 114 இருக்குது, 222 போச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த 44 வந்து ஒரு சப்போர்ட்டா ஆக்டிவ் ஆகும். சரிங்களா? இம்பார்ட்டான ஒரு சப்போர்ட்டா இது 44 ஆக்டிவ் ஆகும். ஒருவேளை இது கீழே உடச்சுன்னு போச்சுன்னா நல்லா ஃபுல்லா வந்து டவுன், இது வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த 44 31 உடச்சு கீழே போச்சுன்னா மார்க்கெட்டு இந்த சைடில் அப் ட்ரெண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து இன்னும் கீழே வர ஆரம்பிச்சுன்னா இந்த 63 30 வந்து டச் பண்ணி மேலே வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஒருவேளை இது என்ன ஆகும்னா மேலே போயிடும் இது. ஓகேங்களா? இது இங்க கீழே இறங்க சொல்ல இது வந்து ரெசிஸ்டன்ஸா செயல்படும், இது வந்து சப்போர்ட்டா செயல்படும். அதாவது வந்து ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த 63 வந்து கால் சைடில் முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும், 44 வந்து புட் சைடில் ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிப்டி ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட்ல 23,100. ஓகேங்களா? இந்த வந்து 23,100 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஓகேங்களா? பியூர் லைனாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் போச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும். இது கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். இது செக் பண்ணி பாருங்க. 23,100. ஓகேங்களா? முக்கியமான துல்லியமாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இது கீழே இருந்துச்சுன்னா சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி, ஓகே, நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.